வந்து ஒரு ஆஹ், இது வரும், பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸ்ல வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஆப்ஷன் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த டிக்கை வந்து நீங்க எடுக்க வேண்டியிருக்கும். டிக் இருந்தால் என்ன விஷயம் என்று சொல்லி சொன்னால் கீழே இருக்கிற ஒன்றுமே வந்து உங்களால் வந்து எடிட் பண்ணிக்கலாம் இருக்கும். ஸோ அந்த அந்த பாக்ஸுக்குள்ள ப்ரௌன் கலர் பாக்ஸுக்குள்ள இருக்கிற டிக்கை வந்து நீங்க எடுத்து விட்டால்தான் அதுக்கு வந்து எடிட் பண்ணக்கூடிய மாதிரி உங்களோட ஏபிஐல வந்து என்னென்ன பெர்மிஷன் கொடுக்கணும்ன்றதை வந்து எடிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கே எந்த எந்த இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே டிக் எடுக்கப்பட்டிருக்கு. எடுக்க எடுக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர்ன்னு சொல்லி சொன்னால் டிக்கை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படி ரிஸ்க் வார்னிங் கொண்டு வரும். ரிஸ்க் வார்னிங்க்கு வந்த பிறகு வந்து அதுக்கு பிறகு ஆதென்டிகேஷன் ஒன்றும் கேட்கும். இப்போ இந்த இதே மாதிரி ஒரு இது வரும். இந்த நடுவில் இருக்கிற பேராகிராஃப் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நடுவில் ஒரு பேராகிராஃப் வந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணக்குள்ள வந்து அப்படியே ஸ்க்ரோல் ஆகும். ஸ்க்ரோல் ஆகின பிறகுதான் வந்து இவருக்கு வந்து இந்த ஒரு பாக்ஸ் ஒன்று கீழே வந்து அப்பியர் ஆகுவார். அந்த அப்பியர் ஆகிறதுக்கு டிக் பண்ணி போட்டு அடுத்ததாக வந்து கன்ஃபார்ம் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? இப்போ உங்களுக்கு ஆதென்டிகேஷன் கேட்கும். ஸோ ஆதென்டிகேஷனை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்தால் உங்களுக்கு எடிட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ இப்போ எடிட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நான் ஏற்கனவே எடிட் பண்ணி வச்சிருக்கிறதால இதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த டிக் எடுபட்டுட்டு அதாவது நான் இப்போ எடிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எடிட்ன்ற ஆப்ஷன் வந்து வலக்கை பக்கத்தில் இந்த இப்போ சேவ்ன்ற இருக்கிற இடத்துல ஏற்கனவே எடிட்ன்ற இருந்திருக்கும். ஸோ அதுக்கு பிறகுதான் வந்து உங்களுக்கு கீழே எடிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்லி நீங்கள் வந்த உடனே வந்து அஹ், இந்த கியூஆர் கோடு ஒன்று இருக்கும். இந்த கியூஆர் கோடையும் எடுத்துட்டு ஸ்டொப் ஆயிட்டான்னா ஸ்க்ரீன்ஷாட் போடுதான்னா இல்ல சேராவல்ல. ரைட். நீங்க ஃபர்ஸ்ட்லி வந்து எடிட்டை கொடுத்த உடனே வந்து இந்த இருக்கிற இடத்துல அதாவது கேன்சலை கொடுக்குறேன். இப்போ இப்போ எடிட்டை கொடுத்துட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கொப்பிக்கு கீழே ஒரு அரோ மார்க் இருக்கும். அந்த அரோ மார்க்குக்கு எடுத்த பிறகு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இந்த 4 ஆப்ஷனும் வந்து நீங்க டிக் பண்ணி எனேபிள் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா விளங்குதா? ஸ்கிரீன் யாரோ ஷேர் இந்த ஆகுதுல்ல ப்ரோ? யாரோ ஸ்கிரீன் ஷேரிங்கை ஸ்டாப் பண்றாங்க யாரோ. ஸோ ப்ளீஸ் கோஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்க.
எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் தாங்க. ரைட், சாரி. முக்கியமான ஒரு கால் வந்துட்டு அதனால வந்து ஒமிட் பண்ணலாம் இருந்தது. ஸோ நான் இப்போ ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஒரு கோஹோஸ் பார்த்து பண்ணி யாரோ டிக்ளைன் பண்ணுறாங்க அந்த ஸ்க்ரீனை. ரைட், இப்போ வந்து பைனான்ஸில் வந்து நான் ஏபிஐ கீ வந்து கிரியேட் பண்ணுறதை காட்டி தந்தேன். ஃபர்ஸ்ட்லி வந்து நீங்கள் எடிட் ஆப்ஷன் கொடுத்த உடனே வந்து கையோட வந்து உங்களோட
இதை அதாவது உங்களோட சீக்ரெட் கீயை வந்து ஃபர்ஸ்ட்லி வந்து காப்பி பண்ண வேண்டியிருக்கும். இல்லாட்டி என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால், சப்போஸ் வந்து நீங்க பேக் போயிட்டு திருப்பி வரக்குள்ள, ஆஹ் அண்ணா ஸ்கிரீன் தெரியுதா அண்ணா? ஆமாம், தெரியுது. ஓகே. பேக் போயிட்டு திரும்பி வரக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், இப்ப இங்க பாருங்க, ஏபிஐ கோட் வந்து எனக்கு கிளியரா தெரியுது. ஆனா சீக்ரெட் கீ வந்து ஸ்டார் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க ரெண்டாவது பரக்குல வந்து நீங்க காப்பி பண்ண இயலாம இருக்கும். ஸோ கையோடைய வந்து ஃபர்ஸ்ட்லி எடிட் கொடுத்துட்டு அந்த சீக்ரெட் கோட் கீயை வந்து காப்பி பண்ணி ஒரு உங்களோட இடத்துல வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு, அல்லது உங்களோட பர்சனல் வாட்ஸ்அப் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு அனுப்பி விட்டுட்டு, மற்ற ரெண்டாவது தடவையா வந்து உங்களோட ஏபிஐ கோட் கீயை வந்து காப்பி பண்ணி அதையும் சென்ட் பண்ணி விடுங்க. திருப்பி வந்து அந்த எடிட் பண்ணின பிறகு வந்து சர்வ் பண்றதுக்கு கேட்கும். அதுக்கு முதல் வந்து இந்த இருக்கிற 4 ஆப்ஷனையும் வந்து நீங்க செலக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். எனபிள் ஸ்பாட் அண்ட் மார்ஜின் ட்ரேடிங், எனபிள் மார்ஜின் லோன் அண்ட் ரீபே ட்ரான்ஸ்ஃபர், எனபிள் ஃபியூச்சர்ஸ், பெர்மிட் யூனிவர்சல் ட்ரான்ஸ்ஃபர். இந்த 4 தான் கட்டாயமே தவிர கீழே இருக்கிற எனபிள் சிம்பிள் ஒயிட் லிஸ்ட் தேவையில்ல, எனபிள் விட்ரோவல் தேவையில்ல, எனபிள் ரீடிங் தேவையில்ல. ஸோ இதை வந்து இந்த 4 ஆப்ஷன் இருந்தாலே வந்து அது காணுமானதாக இருக்கும். கீழே வந்து திஸ் ஏபிஐ கீ அலவுஸ் ஆக்சஸ் ஃப்ரம் எனி ஐபி அட்ரஸ், திஸ் இஸ் நாட் அ ரெக்கமெண்டட் என்று வந்திருக்கு. அது வந்து கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காணுமா இருக்கும். கீழே இருக்கிறத வந்து ஐபி அட்ரஸ் கொடுக்க தேவையில்லை. இது என்ன விஷயம் என்று சொல்லி சொன்னால், ஒரு ஐபி அட்ரஸோட மட்டும் லிங்காக இருந்தால் வந்து அந்த ஐபி அட்ரஸோட மட்டும் கனெக்ட் பண்ணுறதுக்கு உரிய ஆப்ஷன் தான் அது. ஸோ இங்க வந்து எல்லாத்துக்கும் இது கொடுத்த பிறகு இப்ப நான் கொடுத்து காட்டுறேன். எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால் சேவ்ன்றதுக்கு போறேன். சேவ்ன்றதுக்கு போயிட்டு ஆதென்டிகேஷன் ஆப் கேட்கும். இமெயில் கேட்கும், கொடுக்க வேண்டியிருக்கும். என்ன இஷ்யூன்னு சொல்லி சொன்னால் ஸ்டோரேஜ் கொஞ்சம் ஃபுல்லா இருக்கு. சரி, இப்போ அதை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கோடை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நமக்கு இதுக்குள்ள பைனான்ஸுக்குள்ள இருக்கிற ஏபிஐ ஒர்க் வந்து இவ்வளவுதான் ஏபிஐக்குரிய செய்ய வேண்டிய வேலையாக இருக்கும். ஓகே, இனி பேக் போயிட்டு நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் உங்களோட காசு ஃபண்ட் எல்லாத்தையுமே வந்து ஃபியூச்சருக்குள்ள வந்து வைக்கிறல்ல, அதாவது எவ்வளவு கேபிட்டல் போட போறீங்களோ அதை விட அட்லீஸ்ட் $1 வந்து கூடியா வச்சு கொள்ளுங்க. என்ன சொல்லு ஏன் காரணம் சொல்லி சொன்னால் நிறைய பேர் வந்து கேட்டவங்க அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வந்து 0.01 0.0001 அப்படியான அமௌண்ட் வந்து போயிருக்கு என்று சொல்லி ஏன் என்று சொல்லி கேட்டிருந்தவங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், நீங்க பொட்டுக்கு வந்து உங்களோட கேபிட்டல் வந்து $300 செட் பண்ணி விட்டா பிறகு, ஸ்டார்ட் பண்ணினா பிறகு அவ்வளோத்தையும் வந்து ஸ்பொட்டுக்குள்ள இருந்து, அதாவது $300 $300 வந்து ஸ்பொட்டுக்குள்ள இருந்து ஃபியூச்சருக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். டிரான்ஸ்ஃபர் பண்ணின பிறகுதான் அங்க வந்து பொசிஷன் எடுக்கும். அதாவது பைனான்ஸ்ல ஷோர்ட்டுக்கும் லாங்குக்கும் கோயினுக்கும் பொசிஷன் எடுக்கும். அந்த சந்தர்ப்பத்துல என்ன செய்யும்டா, பைனான்ஸ்காரன் அந்த பொசிஷன் எடுத்ததுக்கு ஒரு ஃபீ வெட்டுவான். ஸோ அந்த ஃபீ வெட்டக்குள்ள வந்து உங்களோட நீங்க அந்த கொண்டு வந்த, அதாவது ஸ்பொட் வாலெட்டுக்குள்ள இருந்து ஃபியூச்சர் வாலெட்டுக்குள்ள கொண்டு வந்த
அந்த $300 இருந்து தான் வந்து உங்களுக்கு ஃபீ எடுப்பான். ஸோ கிட்டத்தட்ட அது $1 விட மினிமம், அதாவது $0.5 விட குறைவா தான் இருக்கும். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், நீங்க கொண்டு வந்த அந்த $300 வந்து குறைவா வந்துடும். இப்ப அதுல இருந்து அடுத்தபடியா கிட்டத்தட்ட ஒரு $0.3 குறைஞ்சிட்டு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அதுக்கு வந்து அந்த உங்களோட கேபிட்டல், ரவுண்டான கேபிட்டல் $300 விட குறையத்தான் இருக்கும். ஸோ இந்த சந்தர்ப்பத்துல என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா, அந்த $300 ஃபில் பண்றதுக்கு வந்து இங்க இருந்து ஸ்பொட்டுக்குள்ள இருந்து வந்து எடுக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம், அதாவது நீங்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ள மட்டும்தான் வந்து இந்த விஷயத்தை எடுக்கும். ஏனென்று சொல்லி சொன்னா, மற்றும்படி நம்மட ஏர்ன் பண்ற வருமானத்துல இருந்து தான் வந்து நம்ம ஏஎஃபி போட் வந்து ஃபீயை கழிக்கிறதுக்கு வந்து செட் பண்ணி வச்சிருக்கு. அதான் நீங்க மெட்ட போட்ல இருக்கிறத விட இங்க அட்வான்டேஜான விஷயம் பண்றது இதான். ஏன்னு சொல்லி சொன்னால், அதுக்குள்ளே இருந்து இப்ப உதாரணத்துக்கு வேறு வேற ஸ்பாட் ட்ரேடிங் போட்டுகளை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஸ்பாட் வாலெட்டுக்குள்ளேயே வந்து ட்ரேட் பண்ணி அதுக்குள்ளேயே வந்து அதோட ப்ராஃபிட்டே போடும். அப்ப அதுக்குள்ளேயே வந்து பைனான்ஸும் வெட்டும் ஃபீ, நீங்க வேறையா வந்து ஃபியூவல் ஃபீ வந்து பொட் வேலை செய்யறதுக்காண்டி வேறையாவும் செலுத்த வேண்டியிருக்கும். ஆனால் இங்க நம்ம என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னால், ஃபியூச்சர் வாலெட்டுக்குள்ள வேலை செய்யற ப்ராஃபிட்டை அந்த ஃபியூச்சர் வாலெட்டுக்குள்ளே எல்லா ஃபீயை பே பண்ணிட்டு எனக்கு நெட்டான ப்ராஃபிட்டை மட்டும், அதாவது பைனான்ஸ்ல எல்லா ஃபீயையும் கழிச்சு எனக்கு நெட்டான ப்ராஃபிட்டை மட்டும் ஃபியூச்சருக்குள்ள கொண்டு வருதுன்னு சொல்லி தான் ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அந்த நெட்டான ப்ராஃபிட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து ஃபியூவல் ஃபீ வந்து கழிவிட போகுது. ரைட். இப்போ நம்ம இதுக்கு வந்து சொல்லி சொன்னால், எல்லா கேபிட்டலையும் வந்து உங்களுக்கு ஸ்பாட் வாலெட்டுக்குள்ள வச்சுட்டு பைனான்ஸ்ல வந்து செட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஸ்டார்ட் பண்றதா இப்போ இப்போ நம்மளோட ஆப்ஷனா இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இப்போ ஏபிஐ கீ கிரியேட் பண்ணிட்டோம், சீக்ரெட் கீ கிரியேட் பண்ணிட்டோம், அதுக்குரிய பெர்மிஷன் 4 வந்து டிக் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். அந்த ஏபிஐ கோட் கீ சீக்ரெட் கீயை வந்து நம்ம கவனமா சேவ் பண்ணி வச்சுட்டோம். இனி அடுத்த ஸ்டெப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஃபியூச்சர்ல, அதாவது நம்மளோட ஏஎஃபி போட் வந்து பைனான்ஸோட கனெக்ட் பண்ணி வேலை செய்யறதுக்குரிய சின்ன சின்ன செட்டிங்ஸ் வந்து ஒரு 3 செட்டிங்ஸ் இருக்கு. அந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு சரியா இருக்கான்னு சொல்லி ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளணும், அப்படி இல்லாட்டி மாத்திக்கொள்ளணும். அது என்ன செட்டிங்ஸ் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஆக கீழே ஃபியூச்சர்ஸுக்குள்ள, அதாவது இந்த இடத்துல போனீங்க என்றால் உங்களுக்கு வந்து இந்த இடக்கை பக்கம் மேல் மூலையில க்ரொஸ் ஒரு சாமான் இருக்கும், ஐசோலேட்டட் ஒரு சாமான் இருக்கும். அதுல வந்து நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் வந்து க்ராஸ் மூட்ல இருக்கான்னு சொல்லி ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணணும். அது முதலாவது ஆப்ஷன். மற்றது ரெண்டாவது வந்து இந்த இடக்கை பக்கம் மேல் மூலையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு வலக்கை பக்கம் மேல் மூலையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 3 டொட்டுக்கு மேல ஒரு மஞ்சள் புள்ளி வச்ச மாதிரி ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, நான் காட்டுறது இவ்விடத்தை. இதை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முதலாவது ஆப்ஷன் ப்ரீஃபரன்சஸ் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அதை கிளிக் பண்ணினால் இங்க வந்து பொசிஷன் செட்டிங், அதாவது ரெண்டாவது ஆப்ஷனா வந்து பொசிஷன் செட்டிங் என்ற இது இருக்கும். இந்த பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது ஹெச் மூட்ல தான் ஏற்கனவே இருக்கு. ஆனா வளமையிலே வந்து அந்த ஹெச் மூட்ல இல்லாதவங்களுக்கு வந்து ஒன் வே மூட்ல தான் இருந்திருக்கும். ஸோ ஒன் வே மூட்ல இருந்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் ஹெச் மூட்டுக்கு மாத்தி விடணும். அதில் சேவ் ஆப்ஷன் எல்லாம் இல்லை, நீங்க செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா சேவ் பண்ணப்படும். அதே மாதிரி இந்த கண்ட்ராக்ட் யூனிட், அதாவது மேல இருந்து 4வது ஆப்ஷன் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா யூஎஸ்டிடி கோயின்ஸ் இருக்கு. அதுல வந்து நீங்க கோயின்ஸை செலக்ட் பண்ணி வேண்டியிருக்கும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா கால்குலேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்துல நம்மட பொட்ல செய்யற சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து சரியான முறையில வேலை செய்தான்னு சொல்லி நீங்க பார்த்து ஒரு கிளாரிட்டி ஒன்று எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 ஆப்ஷனும் தான் பேசிக்கான ஏஎஃபி பொட் வந்து நம்மளோட பைனான்ஸோட கனெக்ட் பண்ணி வேலை செய்யறதுக்கு தேவையான 3 செட்டிங்ஸ்கள். இது 3 முடிஞ்ச பிறகு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், நம்ம இப்ப சேவ் பண்ணி வச்சிருப்போம் இது, அதாவது ஏபிஐ கீ சீக்ரெட் கீ ரெண்டையும் சேவ் பண்ணி வச்சிருப்போம். அதை நம்ம வந்து ஏஎஃபி பொட்டுக்கு வந்து கொண்டு போகிறோம்.
ஸோ ரைட். எனக்கு ஒரு ஸ்க்ரீனை ஷேர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் உங்களுக்கே சொல்லி தந்துடுவேன் நினைக்கிறேன். உங்களுக்கு செய்யற இதான் இருக்கு. ஸோ யாராச்சும் ஒரு ஆள் வந்து ப்ரோ நீங்க வந்து ஸ்கிரீனை ஷேர் பண்றீங்களா? பேசா ஓமாங்க. ஓகே ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஷேர் பண்ணுங்க. கனிதானேலா? ஆமா கனியாமுதன். கனியாமுதன். ஓகே, உங்களோட இதை வந்து போஸ்ட் ஆகிட்டேன். இப்போ ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுங்க. போஸ்ட் ஷேர் ஆகுது இல்லையே ஸ்கிரீன். இப்போ ஒரு ட்ரை பண்ணுங்க. இப்போ வெயிட். ஓகே, ஓகே ஆமாம் ஷேர் ஆகுது. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்லி வந்து நீங்கள் ஏபிஐ கீ எல்லாம் வந்து சீக்ரெட் கீ வந்து கிரியேட் பண்ணி எடுத்துட்டீங்க தானே கனியாமுதன்? ஆமா ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்லி வந்து ஏபிஐ கீயை வந்து காப்பி பண்ணதை வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கணும். பைனான்ஸுக்கு என்ன? பைனான்ஸில் வந்து காப்பி பண்ணி எங்கிட்ட என்ன சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்லையே. இப்போ பொசிஷன் இதில் 2 பொசிஷன் இருக்கா? ஆமா ஓகே ஓகே ஓகே. படுக்க இல்லாத இப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு தனியாக வந்து உங்களுக்கு வந்து திரும்ப வந்து ஒரு ஆப்ஷன் இருக்க வேணும். என்னன்னு சொல்லி சொன்னால் வேற பொசிஷனை போடக்குள்ள வந்து அதால வர ப்ராஃபிட்டும் வந்து போட் கால்குலேட் பண்ணும். தன்னால தான் வந்த ப்ராஃபிட் என்று சொல்லி அந்த இதையும் வந்து அதுக்கும் ஃபியூவல் கவலிக்கிடும். அதால அதுக்கு தான் வந்து பொசிஷன் ஒன்றும் இல்லாம இதுக்கு செப்பரேட்டா வந்து இதை வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னால் சரி. க்ளோஸ் பண்ணி விடையிலும் சொல்லி சொன்னா க்ளோஸ் பண்ணுங்க. ப்ராஃபிட்ல போகுது. பொசிஷனை க்ளோஸ் பண்ணி விடுங்க. ஓகே க்ளோஸ் பண்ணு. இதையும் க்ளோஸ் பண்ணி விடுவோம். ரைட் ரைட். இப்போ வந்து நீங்க இதுக்குள்ள வந்து ஏபிஐ கீ சீக்ரெட் கீ கிரியேட் பண்ணி எடுத்துட்டீங்களா? அல்ல இனித்தானே எடுக்க வேண்டியிருக்கும்? இல்ல எடுத்தாச்சு. எடுத்தாச்சு. அந்த சீக்ரெட் ஏபிஐ கீயை வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணி எடுங்க. இதுக்குள்ள இப்ப சீக்ரெட் கீ காட்டாது. கிரியேட் பண்ணிட்டீங்களா? நீங்க வேற எங்கேயும் யாருக்கும் சென்ட் பண்ணி விட்டீங்களா அல்லது? இல்ல சென்ட் பண்ணல. இதுல காட்டாது. இப்ப ஏபிஐ கீ காட்டும்,
சீக்ரெட் கீ காட்டாது. இந்த கொப்பிக்கு கீழே இருக்கிற அரோ மார்க் அமர்த்தி காட்டுங்க, அங்க பாப்போம். வந்தா பாத்தீங்களா, சீக்ரெட் கீ வந்து ஸ்டார் ஸ்டார் போட்ட மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமே வந்து நீங்க கொப்பி ஓகே, கீபோர்ட்ல இருக்காண்டு பாப்போம். எங்க பேஸ் பண்ணணும் இப்ப கொண்டு போய்? ஹோம் அட்ரஸுக்குள்ள போயிட்டு பைண்ட் ஏபிஐ, இதுல வந்து ஏபிஐ கீ என்ற பாக்ஸ் இருக்கு தானே, ஆமா. அதுல இருக்கிறத வந்து மேல இருக்கிற மேல ஓகே, இதுல இருக்கு. இல்ல இது செய்யுங்க பாப்போம். அந்த கண் மாதிரி இருக்கு பச்சை, ஆமா. அது ஒன்று இல்ல, அது சும்மா சும்மா டைப் பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன். ஆமா. இப்ப என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா, இவங்க சேவன் இல்லாட்டி பிரச்சனை இல்லை, அப்படி இல்லாட்டி வந்து நம்ம முதல்ல இருந்து கிரியேட் பண்ணி இவங்களுக்கும் காட்டக்கூடிய மாதிரி இருக்குமല്ലോ. ஓகே. ரைட், இப்ப நீங்க பைனான்ஸுக்கே போங்க. ஓகே. இந்த ஏபிஐ கீயை வந்து டிலீட் பண்ணுங்க ஃபர்ஸ்டா. டெலிட் ஆல் ஏபிஎல் அதா? ஆமா. இதுல ராயல் கியூ செய்றீங்களா? எது? இல்லதானே? இல்ல இல்ல ரைட் பண்ண இல்ல, இது கனியாமுதன்ன்றத வந்து நீங்க டிலீட் பண்ணுங்க. அந்த முதலாவது இதை வந்து டிலீட் பண்ணுங்க. இல்லையா? கனி ஆமா, அணைக்கின்றது. ஓகே. டிலீட் பண்ணுங்க. ஓகே. ஓகே, இப்ப வந்து மேல கொஞ்சம் போடுங்க, மேல கொஞ்சம் போடுறது கிரியேட் ஏபிஐ கொடுங்க. இப்ப நான் சொல்லி ஓகே. தந்த மாதிரி. ஓகே, சிஸ்டம் ஜெனரேட்டட். நெக்ஸ்ட் ஏஎஃபி போட், அல்லது உங்களுக்கு விருப்பமானது கொடுக்கலாம். நீங்க ஏஎஃபி போட் ஒன்று கொடுங்க, அல்லது உங்களோட பேரை கொடுங்க, அல்லது ஒரு ஆக்டர் பேரை கொடுங்க, நீங்க என்ன கொடுங்க. ஓகே. ஓகே, இப்போ ஆதென்டிகேஷன் கேட்கும், ஆதென்டிகேஷனை கொடுங்க. ஓகே. ரைட், இப்போ அப்படியே கீழே எடுங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த கொப்பிக்கு கீழே ஒரு அரவ் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கீழே அந்த ஓகே. கொப்பிக்கு கீழே ஒரு அரவ் மார்க் இருக்கும், எடுத்துட்டு ஃபர்ஸ்டா சீக்ரெட் கீயை வந்து கொப்பி பண்ணி எடுத்து உங்களோட வாட்ஸ்அப்லயோ அல்லது உங்களோட பர்சனல் வாட்ஸ்அப்புக்கோ அனுப்பி விடுங்க. நெக்ஸ்ட் அதுல பேஸ் பண்ணதா? ஸோ இது வந்து சீக்ரெட் கீ தானே, ஏஎஃபி போட்டில் வந்து கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஓகே. இல்ல அது காப்பி பண்ணப்பட்டது வந்து சீக்ரெட் கீல ஏபிஐக்கு தான் காப்பி பண்ணப்பட்டது. இல்ல சீக்ரெட் இல்ல மேல இருக்கிற காப்பி பட்டனை இல்ல பிரஸ் பண்ணீங்க. இல்ல இல்ல இல்ல. இல்ல இல்ல சீக்ரெட் கீ தான், சீக்ரெட் கீ தான். ஓகே, சரி கீ சார். ஓகே. இப்ப ஃபைனான்ஸுக்குள்ள போங்க.
கீ அடைஞ்சிச்சு. வெரிஃபிகேஷன் கோட் வந்து இதுக்கு போயிருக்கும். அக்செப்ட். ஓகே, என்ன ஒண்ணுங்க? ரைட். இப்போ ஃபியூவல்ல ஃபர்ஸ்டா வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் வந்து இந்த இடக்கை பக்கம் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனால் நீங்க டெபாசிட் பண்றதுல வந்து பேலன்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போக மிச்ச அமௌண்ட் வந்து டிஇல, அதாவது இடக்கை பக்கம் அந்த ஹோம் பட்டன் பச்சைக்கு மேல வந்து அப்பியர் ஆகியிருக்கும். அதுக்கு பிறகு நீங்க வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் டெபாசிட்ல இருந்து ஃபியூவலுக்கு வந்து நீங்க டாப் அப் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அசட்டுக்குள்ள போனீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒருக்கா கனியாக கொஞ்சம் ஒருக்கா அசட்டுக்குள்ள போயிட்டு விட்ரோவல்ல வந்து போனீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுல வந்து எதுக்குள்ள இருந்து டெபாசிட்டுக்குள்ள இருந்து டு ஃப்ரம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேண்டி இருக்கும். அதாவது டெபாசிட்ல இருந்து கீழே எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஃபியூவல், அதுக்கு பிறகு எவ்வளவு உங்களுக்கு டெபாசிட்ல இருக்கு என்று சொல்லி காட்டு இந்த பாக்ஸுக்குள்ள. அதுக்கு பிறகு டெபாசிட் விட்ரால் பண்ற அமௌண்ட்டை வந்து ஃபில் பண்ணிட்டு திருப்பி வந்து கீழே சென்ட் ஓடிபி என்ற ஒரு பாக்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். அதை வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபி என்று சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகு நீங்க வந்து கன்ஃபார்ம் விட்ரோவலை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டில இருந்து எஃப்க்கு வந்து உங்களுக்கு ஃபியூவல் வந்து மாறிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான இது வந்து. இனி வந்து ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்ட் பண்றது எப்படி என்று சொல்லி ஒருக்கா வந்து அண்ணா வந்து இனி சஞ்சீவ்காந்த். நோய்ஸா இருந்து நான் ட்ரை பண்றேன். ஓகே ஓகே தம்பி கேரி ஆன். ஓகே, ஆமாம். இப்ப வந்து இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக மேல எடுங்க. ஸ்டாப் பண்றேன் ஸ்கிரீன். இல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ண தானே போறீங்க இப்ப? ஆமா. அப்ப நீங்க லாகின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அசெட். ஆமாம், ஷேர் ஆயிட்டு இப்ப ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போங்க. ஓகே, கீழே நீங்க போஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா அல்லது என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? இல்ல அன்றைக்கு கொடுத்து போட்டு அப்படியே விட்டு. ரைட் ரைட். ஏற்கனவே இல்ல இல்ல என்னன்னா ஃபியூச்சர் வாலெட்டுக்கு வந்து இந்த ட்ரேட் பண்ண பேலன்ஸ் இருக்கு போல. விலங்கு இல்ல, ஃபியூச்சர் வாலெட்டுக்கு வந்து பேலன்ஸ் இருக்கு போல. நான் அந்த $143 வந்து ஃபியூச்சர் வாலெட்ல மனுவலா ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஓகே ஓகே. இப்ப மேல கொஞ்சம் விடுங்க. இப்ப வந்து நீங்க கொடுங்க என்னன்னு சொல்லி சொன்னால் இதுல ஸ்டாப் பண்றதை கொடுங்க. கீழே வந்து ஸ்டாப் ஓ க்ளோஸ் பொசிஷன் கொடுங்க. ஓகே, ரைட். இப்போ ஒரு
ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணிட்டு இப்போ ஹோமுக்கு போயிட்டு திருப்பி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வாங்க. ரைட். இப்போ வந்து விலைக்கு பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யூஸ் டிஃபால்ட்னு சொல்லி ஒரு பட்டன் நீல கலர்ல இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஹெட் மூட்ல செலக்ட் பண்ணியிருக்கணும். கரண்ட் மார்ஜின் டைப் வந்து க்ரோஸ்ட், அதெல்லாம் நம்ம பைனான்ஸுக்குள்ள போய் அப்போ 3 விஷயங்கள் மாற்றணும்னு சொல்லி மாற்றிட்டோம். இனி லெவரேஜை வந்து செட் பண்ணணும். 10 அல்லது 10க்குள்ள வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட ட்ரேட் வந்து சேஃபாக இருக்கும். ஈவன் மேக்சிமம் ஒரு 40 வச்சிங்கன்னு சொல்லி சொன்னாலும் பக்காவாக தான் சேஃபாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து 10ல வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ அடுத்ததாக வந்து இந்த லிக்விடேஷன் ஃப்ரீ பெர்சன்டேஜ், இந்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் சப்போஸ் நீங்கள் இப்போ $100 வந்து நீங்கள் கேபிட்டலாக போடுறீங்கன்னு சொல்லி சொன்னால் அதை 4ஆ பிரித்து ஒரு மங்க இந்த 100 லிக்விடேஷன் ஃப்ரீ பெர்சன்டேஜ் 100 போடக்குள்ள வந்து நாங்கள் 4ஆ பிரித்து ஒரு மடங்கு வந்து ட்ரேடுக்கு எடுக்கும். அதாவது $25 வந்து உங்களுக்காக வேண்டி ட்ரேடுக்கு எடுக்கும். ஸோ அந்த $25 எப்படி பிரித்து எடுக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால் 12.5 வந்து லாங்குக்கும் 12.5 வந்து ஷோர்ட்டுக்கும் எடுக்க போகுது. ஒரே தரத்துல அந்த $12 வந்து ஒரு பொசிஷனுக்கு, அதாவது ஷோர்ட்டுக்கும் போடாது லாங்குக்கும் போடாது. நம்ம கீழே வந்து இப்போ கொடுக்க போற ஸ்டெப்ஸை வச்சுத்தான் அந்த $12.5 வந்து பிரிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் எவ்வளவுன்னு சொல்லி கொடுக்க போகுது. அதாவது முதலாவது ஸ்டெப்ஸுக்கு $1 போட்டோம்னு சொல்லி சொன்னால் திருப்பி அதே மாதிரி அதே மடங்கைத்தான் வந்து திருப்பி முதலாவது ஸ்டெப்ஸுக்கும் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஏற்கனவே $1 இருக்கு, இப்போ $1 வாங்குறோம், அப்போ $2. திருப்பி அடுத்த ஸ்டெப்ஸுக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே இப்போ நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து $2. திருப்பி அதே அமௌண்ட், அதாவது $2 இன்னொரு $2 வாங்குவோம். திருப்பி 3வது ஸ்டேஜுக்கு போக்குள்ள வந்து மொத்தம் $4 இப்போ வாங்கி வச்சுட்டோம். ஸோ இன்னும் $4 வாங்கணும். $4. ஆகவே 4ம் 4ம் $8 போயிட்டு இன்னும் $4 வாங்குறதுக்கு $8 இருக்கு. அடுத்த ஸ்டேஜ் போடுறேன்னு சொல்லி சொன்னால் இன்னும் $8 தான் போட வேண்டியிருக்கு. ஸோ நம்மகிட்ட வந்து இருக்கிறது வந்து $4 தான் அவருக்காக வேண்டி இருக்கு. அப்ப நான் நமக்கு காசு காணாதனால 3 ஸ்டேஜோடைய வந்து நான் நிப்பாட்டுறேன். ஏன்னா அதுக்கு மேல போனோம்னு சொல்லி சொன்னால் $16 போயிடும். ஆனா $12 தான் நமக்கு வந்து அலோகேட் பண்ணின அமௌண்ட் பொட். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம 3 ஸ்டெப்ஸ் தான் வந்து $100 போடக்கூடிய மாதிரி இருக்கும். அது கால்குலேட் நான் இப்போ கீழே போக எப்படி கால்குலேட் பண்ணுன்னு சொல்லி காட்டுவேன். இப்போ இந்த லிக்விடேஷன் ஃப்ரீ பெர்சன்டேஜ் வந்து நீங்க 80ல இருந்து 100 வரைக்கும் போடக்கூடியமா தாராளமா போடலாம். 80 இப்ப டைப் பண்ணுங்க கனியன், 80 அல்ல 70% மேல போனாலே வந்து சேஃப் தான். அதை வந்து $100 சைவரா வச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த $100 எடுத்து ட்ரேட் பண்ணும். அப்ப இது நீங்க வந்து கேபிட்டல் வந்து எவ்வளவு போட போறீங்களோ அதை வந்து இந்த கேபிட்டல் என்ற பாக்ஸ்ல வந்து டைப் பண்ணுவீங்க. ரைட். இப்போ வந்து இந்த என்ட்ரி அமௌண்ட் அடுத்ததா வந்து ஆப்ஷன் பாத்தீங்கன்னா என்ட்ரி அமௌண்ட் இன் USDT. இதை பற்றி உங்களுக்கு தெளிவில்லாட்டி வந்து இதை கீழே வந்து கால்குலேட் பண்ணி இந்த அமௌண்ட்டை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இந்த அமௌண்ட் இப்படி ஆப்ஷன் என்றால் என்ன என்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது 1.2 USDT என்று சொல்லி சொன்னால் நம்மளோட பைனான்ஸ்ல வந்து BNB கோயினை வந்து பை பண்றதுக்கு, அதாவது ஆக குறைஞ்ச பட்சமா BNB வந்து ட்ரேட் பண்றதுக்காக வேண்டி நீங்க செலவிடக்கூடிய அமௌண்ட் வந்து 0.01 BNB வந்து இருக்கும். ஸோ அதுல 2 மடங்கு வாங்குறது தான் வந்து AFP போட், அதாவது மினிமத்துல இருந்து ஸ்டேஜை கொண்டு போறதுக்கு. அப்போதான் நம்மளோட வந்து காசு வந்து ஃபுல்லா வந்து சின்னன்ல இருந்து பெருசுக்கு வரக்குள்ள வந்து ஸ்டேஜியல் வந்து போடக்கூடிய மாதிரி இருக்கும்ன்றபடியா என்ட்ரி அமௌண்ட் USDT வந்து $1.2 இருந்து ஸ்டார்ட் பண்ணும். அது எப்படி $10,000 போட்டாலும் சரிதான், மினிமத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வந்து நிறைய ஸ்டேஜ் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய ஸ்டேஜ் இருக்கிறதால நமக்கு என்ன அட்வான்டேஜ் என்று சொல்லி சொன்னால் ப்ரைஸை அவரேஜ் பண்றதுக்கு வந்து நம்ம ஸ்டேஜஸ் எல்லாம் வந்து நம்மகிட்ட இருக்கிற பிளட்ஸ் மாதிரி தோட்டாக்கள் முடிய 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 நம்மகிட்ட நிராயுத பாணியா தான் நிற்க வேண்டியிருக்கும். ஸோ அவ்வளவு ஸ்டேஜும் வந்து நமக்கு முக்கியம். அதால வந்து சின்னன்ல இருந்து வந்து ஸ்டெப்ஸை போடுறது. இப்போ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ட்ரேட் ஸ்டேஜஸ்.
சரி, நீங்க இப்ப $120 வந்து நீங்க போடுங்க. ஒரு கனிய முதல் ஒரு 6 ஸ்டேஜை வந்து போடுங்க. பிளஸ் இன்னொரு பிளஸ் 7ஐயும் போட்டு பாருங்க. ரைட். இப்ப வந்து அப்படியே கீழே எடுங்க. மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் செய்வோம். ஃபர்ஸ்டா வந்து இது ரெண்டும் காணும். இவ்வளோத்தையும் வச்சு கொண்டு நம்ம வந்து என்ட்ரி அமௌண்ட் யூஎஸ்டிடி எடுத்துட்டு வருவோம். அப்படியே கீழே எடுங்க கனிமுதன். அப்படியே கீழே எடுத்துட்டு கீழே எடுங்க, கீழே எடுங்க, கீழே எடுங்க. இப்ப கால்குலேட்டர்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு கால்குலேட்டர் சம்மரி ஒன்று வரும். ஸோ உங்களுக்கு நீங்க போட்ட அந்த $100 கேபிட்டலுக்கு அந்த 7 ஸ்டேஜ் வந்து எடுக்கலாமான்னு சொல்லி ஒரு சமரி ஒன்று ரிப்போர்ட் ஒன்று வரும். So your capital is not enough for your liquidation fee percentage and number of stages. So please increase your capital or reduce your number of stages என்று சொல்லி வரும். இப்போ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே எடுங்க. சைட்ல அந்த விளிம்புல வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்க்ரோல் ஆகும். அப்படிதான். ஓகே, அப்படியே கீழே கொண்டு போங்க. இன்னும் இன்னும் கொஞ்சம் கீழே போடுங்க. இன்னும் இப்ப இதுக்கு வந்து எவ்வளவு நீங்க போட்ட அந்த 7 ஸ்டேஜுக்கும் வந்து நீங்க எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தேவையான கேபிட்டல் வந்து $1280 தேவைப்படும். அந்த 7 ஸ்டேஜையும் போடுறேன்னு சொல்லி சொன்னா. ஸோ எனக்கு இது இவ்வளவு என்னட்ட இல்லை, நான் $100 நான் போட போறேன்னு சொல்லி போட்டு கனியமாக க்ளோஸ் பண்ணுங்க. இதுல ஒவ்வொன்றா நீங்க வந்து செக் பண்ணலாம். இதை க்ளோஸ் பண்ணி போட்டு இப்ப நீங்க ஒரு 4 ஸ்டேஜை போட்டு பாருங்க போடலாமான்னு சொல்லி. 7 ஸ்டேஜை வந்து 4 ஸ்டேஜா குறைங்க. ஓகே, இதை வந்து கால்குலேட் பண்ணி பாக்குறீங்க. இப்ப வந்து தெரியும் உங்களுக்கு போடலாமா இல்லையான்னு சொல்லி. காணாது. இப்ப வந்து 3 ஸ்டேஜ் தான் போறதுக்கு இருக்கும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணுங்க. 75% வந்து லிக்விடேஷன் ஃப்ரீ பெர்சன்டேஜ் வந்து 75. கொஞ்சம் மேல எடுங்க. லெவரேஜ் வந்து 75 இருக்கீங்க, அதை குறைங்க. 10 தான் லெவரேஜ். ஓ, அது 75. மேல வந்து லெவரேஜ் வந்து 75 மாத்திட்டீங்க, அதை 10 ஆக்கணும். மேல மேல அந்த பிளஸ் லெவரேஜ்னு சொல்லி இருக்கு, குறைக்கிறோம். அதை வந்து yellow கலர் இடத்துல இருக்கு. ரைட். 10 கொண்டு வாங்க. ரைட், ஓகே. இப்போ வந்து 4 ஸ்டேஜ்ல வந்து கால்குலேட் பண்ணுங்க பாப்போம். ரைட், இப்போ பாத்தீங்களா? அதுக்கும் அது செய்யல. இப்படி ஒவ்வொரு விஷயமா வந்து நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்து இது செய்ய வேண்டியிருக்கும். ஸோ இப்போ வந்து 3 ஸ்டேஜ் ஆக்குங்க உங்களோட. மேல மேல. ரைட், ஓகே. இப்போ கால்குலேட் பண்ணுவோம். இதுல பேசிக் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த நம்மட ஸ்டேஜை வந்து எடுக்கிறது வந்து பக்காவா எடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னு சொல்லினா கால்குலேட்டட் என்ட்ரி அமௌண்ட் USDT இஸ் $3 எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு மேல போனீங்கன்னு சொல்லி கீழே போங்க. அப்படியே கீழே போனீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்க ஃபில் பண்ணின மேல மேல ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்க ஃபில் பண்ணின கால்குலேட் பண்ண என்ட்ரி அமௌண்ட் வந்து ஃபில் பண்ணட்டான்னு சொல்லி ஒரு பட்டன் ஒன்று வந்து இங்க நீல கலர்ல வந்திருக்கும். இப்ப ஓகே சொன்னீங்கன்னு சொன்னா ஃபில் கால்குலேட்டர் வழி ஒன்று கொடுத்தீங்கன்னா இந்த என்ட்ரி அமௌண்ட் இன் USD $1.2 இருக்கிறது வந்து $3 மாறும். கொடுங்க ஃபில் கால்குலேட்டர் வேல்யூ. ரைட், கொடுத்துட்டீங்கன்னா $3 மாறுது.
ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யணும் சொன்னால் நம்ம 3 ஸ்டெப்ஸையும் வந்து செட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது அப்போ இப்போ போடுங்க. முதலாவது ஸ்டெப் வந்து 0.2. ஓகே, அடுத்தது வந்து 1. சைவரசமுண்டா இல்ல இல்ல, இது வந்து ரெண்டாவது இல்ல, ஸ்டெப் தனி தான். உண்டு தனி உண்டு. தனி 1. மற்ற வந்து 25. இதை வந்து போட்டுட்டு 3வது ஸ்டேஜுக்கு மட்டும் RSI, அந்த 3வது ஸ்டேஜுக்கு மட்டும் RSIன்றதை ஒன் பண்ணி விடுங்க. ஏனென்று சொல்லுவாங்க இங்க வந்து RSI வந்து இப்ப சப்போஸ் நமக்கு இருக்கிறது வந்து 3 தோட்டாக்கள் தான். அந்த 3 தோட்டாவையும் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் மார்க்கெட் சடன்லியா இறங்கக்குள்ள வந்து ஒண்ணுமே தோட்டாக்கள் இருக்காது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜையும் வந்து பக்காவா எடுக்க வேண்டிய இடத்துல வந்து சரியான முறையில் எடுக்கணும். அதுக்குத்தான் வந்து இப்போ வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 வந்து பிப் செட் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் ஸ்டேஜ் 3க்கு வந்து கொடுத்துருக்க வேணும்னு சொல்லி சொன்னால் நீ அந்த பிப் வந்தாலும் கூட நீ எனக்கு RSIயும் பார்த்த பிறகு அந்த RSIயும் நம்ம கொடுக்குற செட்டிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது கீழே அடுத்ததாக வர ஆப்ஷன் அதை பின்னால பார்ப்போம். அந்த நம்பர்ஸுக்கு வந்தால்தான் நீ இந்த 3வது ஸ்டேஜை எடு என்று சொல்லி கொடுக்குறதான் அந்த ஆப்ஷன். ஸோ அங்கால பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் RSI லாங், RSI ஷார்ட். இந்த RSI லாங் என்னன்னு சொல்லிச்சுனால் லாங் சைட்ல வந்து நம்ம போடுற பொசிஷன் வந்து RSI பெருமானம், அதாவது நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் 15 நிமிஷ கேண்டில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் 12 இன்டர்வல்ல, அதாவது 12 நிமிஷம் இன்டர்வல்ல கீழே நாவல் கலர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனால் வார பெருமானம் வந்து 30 என்றதை ரீச் ஆகினால் வந்துதான் லாங் சைட்டுக்கு வந்து குறிப்பிட்ட ஆர்டர் என்று சொல்லியும், கீழே RSI ஷார்ட் என்று சொல்லி சொன்னால் என்னென்றால் மார்க்கெட்ல நிறைய பை பண்ணி கொண்டிருக்கக்குள்ள வந்து RSI பெருமானம் வந்து 70 என்றதை ரீச் ஆகினால் அடுத்த ஆர்டர், அதாவது 3வது ஆர்டரை ஷார்ட் சைட் பக்கம் எடு என்றதுதான் இதுல விளக்கம். ஸோ இதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த செட்டிங்ஸ் ப்ராஃபிட் கோல் பெர்சன்டேஜ் மாஸ்டர் பிப், இது என்னன்னு சொல்லி சொன்னா இந்த ஆப்ஷனுக்கு வந்து நீங்க வந்து உதாரணத்துக்கு இப்ப BNB 100 போகுதுன்னு சொல்லி சொன்னால் லாங் சைட்ல போட்டிருக்கிற பொசிஷனுக்கு வந்து 3 பிப் வரணும். அதாவது 103 என்றதை வந்து அடைஞ்ச உடனே வந்து ஷார்ட் சைட்டை க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கும்படியாகவும், லாங் ஷார்ட் சைட்டுக்கு வந்து $100 இப்ப BNB போகுதுன்னு சொல்லி சொன்னால் $97 வந்து BNB வந்த உடனே வந்து அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட் எடுக்கும்படியாகவும் சொல்ற ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஷன். ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து நீங்க இப்ப ப்ராஃபிட் கோல் பெர்சன்டேஜ் மாஸ்டர் பிக் பண்றது வந்து 2 போடலாம், 1 கூட போடலாம். ஆனால் இங்க இருக்கிற விளக்கம் என்று சொல்லி சொன்னால் 1 போடக்குள்ள வந்து அதால வர அந்த ஒவ்வொரு ட்ரேடிங்கும் வந்து இவங்க பைனான்ஸ் காராக்கள் வந்து குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து ஃபீயா வந்து அங்க இதா கழிப்பாங்க, என்ன ஃபீயா கழிப்பாங்க, ட்ரேடிங் ஃபீயா. ஸோ அந்த 1% வர ப்ராஃபிட்டை விட நமக்கு குறிப்பிட்ட வீதம் வந்து பைனான்ஸால வர அந்த ஃபீ வந்து ஈக்குவல் பண்ணிடலாம் இருக்கும். அதால வந்து நீங்க வந்து 3 பிப் பண்றது வந்து சரியா இருக்கும். அதாவது ஒரு $5 வந்து என்று சொல்லி சொன்னா பைனான்ஸுக்கு கொடுக்க வேண்டியது வந்து 0.5 அதுக்குள்ளதான் வரும். $5 ப்ராஃபிட் என்றா ஏன்னு சொல்லிச்சுன்னா 10 வீதத்துக்கு கிட்ட பைனான்ஸ் தாக்கல் எடுப்பாங்க, $10 15 வீதம். ஸோ அதுக்கு வந்து 3 மடங்கு ப்ராஃபிட்ன்றது வந்து நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ அதுல கொடுத்து கொள்ளுங்க கனியவன். ப்ராஃபிட் கோல் பெர்சன்டேஜ் மாஸ்டர் பிப் பண்றது வந்து 3 கொடுத்து கொள்ளுங்க. 3 கொடுத்துட்டு இப்ப வந்து ஸ்டாப் லிமிட் போட வேண்டாம். ஏன்னு சொல்லி சொன்னால் நீங்க ஸ்டாப் லிமிட் எல்லாமே வந்து யூசர் கையிலான் இருக்கு. எனக்கு ஸ்டாப் லாஸ் வேணும்னு சொல்லி சொன்னா வச்சிங்கன்னு சொல்லி சொன்னா இந்த கட்டத்துக்கு மேல ஸ்டாப் லாஸ் வேணும்னு சொல்லி வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்டாப் லாஸ்ல இது செய்யறதும், அதாவது ஸ்டாப் லாஸ் ஒரு குறிப்பிட்ட டாலர்ஸ் வந்து லாஸ் ஆகும். அந்த லாஸ் கூட இங்க இருக்கக்கூடாதுன்றதான் வந்து இந்த மெயின்.
ஸோ ஸ்டாப் லாஸ் ஆப்ஷன் வச்சிருக்கு. அந்த ஆப்ஷன் வச்சிருந்தாலும் வந்து அதை வந்து ஒன் பண்ணி செய்ய தேவையில்ல. சப்போஸ் உங்களுக்கு வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கே வேணும்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஸ்டாப் லாஸை வந்து ஒன் பண்ணி காட்டுங்க கனியவனதை. அதுல வந்து ஸ்டாப் லாஸுக்கு கீழே வந்து எவ்வளவு வந்த உடனே ஷோர்ட்டுக்கும் லாங்குக்கும் எவ்வளவு டிப் வந்த உடனே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு சொல்லி, அதாவது நம்ம ஸ்டேஜ் செட் பண்ணியிருக்கோம் ஒரு பிப் 30 வரைக்கும் செட் பண்ணியிருக்க மாட்டோம். 30 விட கூட போனா நீ வந்து க்ளோஸ் ஆக்கி விடு பொசிஷனை என்று சொல்றதான் வந்து ஸ்டாப் லாஸ். அது 2 சைட்டுக்கும் வந்து ஒரே மாதிரி தான் சொல்லுவோம். அதாவது கீழையும் 10 பிப் மேலேயும் 10 பிப் இறங்கணுன்னே வந்து க்ளோஸ் பண்றதுன்றதான் வந்து இந்த இது. ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவையில்லை. அதாவது நான் வந்து ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து செய்யறதால இந்த சின்ன இழப்பு கூட ஒருவருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டுத்தான் இந்த பொட்டை வந்து இவ்வளவு காலம் வந்து டெஸ்ட் பண்ணி செஞ்சதுக்கு காரணம். இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டுகள் வந்து நேற்று முண்டைக்கும் செஞ்சு கொண்டு தான் இருக்கோம். சில கனடாவில் இருந்து செஞ்சு கொண்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து இன்னும் வினைத்திறன் கூடியதாக வந்து எங்களை ஏபி பொட்டை கொண்டு வரதான் வந்து எங்களோட முக்கிய குறிக்கோளா இருக்கு. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணினீங்க என்று சொல்லி சொன்னால் இப்போ ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட பைனான்ஸுக்குள்ள வந்து போங்க. சப்போஸ் நீங்க பிழையான ஏபிஐ கொடுத்திருந்தும் அந்த ஆப்ஷன்கள் செலக்ட் பண்ணலாட்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் பொசிஷன்கள் இதுல போடுபட்டிருக்காது. அதாவது உங்களோட பைனான்ஸுக்குள்ள வந்து போடப்பட்டிருக்காது. ஸோ அப்ப நினைக்க வேண்டியதுதான் உங்களோட ஏபிஐ கனெக்ட் பண்ணினதுல ஏதோ ஒரு பிழை வந்திருக்குன்னு சொல்லி கனெக்ட் பண்ண வேண்டியதுதான். அங்க ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் இங்க பொசிஷன் போடுறதுக்கு. வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ உங்களோட ஃபியூச்சர் வாலெட்டுக்கு ஃபியூச்சர் இதுக்கு போங்க. இங்க மாறுவேன். ஃபண்ட் வந்து முதலே ஃபியூச்சர் வாலெட்ல இருந்துச்சு போல. விலங்கையில ஃபண்ட் வந்து முதலே ஃபியூச்சர் வாலெட்லாம் இருந்துச்சு போல, ஸ்பாட்ல இல்லாம. இல்ல என்னது ஃபண்டிங் வாலெட்ல கையுவன்? ஃபண்ட்ல இருக்கு. ஃபண்ட் வந்து ஃபண்டிங்ல இருக்கிற ஃபண்டிங் வாலெட்ல. ஃபண்டிங்ல இந்த ஸ்பாட்டுக்கு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபியூச்சர் வாலெட்ல $20 இருக்கு ஓகே ஏற்கனவே. ஓகே. அதை வந்து வெளியில எடுக்கணும்ல இல்லையா? இல்ல தேவையில்ல. எங்க இருந்து ஸ்பாட்டுக்குள்ள இருந்து மாத்துனீங்களா? இப்ப எங்க இருக்கு? ஃபண்டிங்ல இருந்து ஸ்பாட்டுக்கு மாத்தினது. ஃபியூச்சர் வாலெட்லயும் $20 இருக்குது. ஓகே. ஸ்பாட்டுக்கு வந்துட்டு தானே இப்ப? ஆமா. ஸ்பாட்டுக்குள்ள எவ்வளவு இருக்கு? 121 இருக்கு. யூஎஸ்டிடி காணல எங்க இருக்கு? கொஞ்சம் கீழே விஷயங்க. ரைட். அப்படியே விடுங்க கொஞ்சம். இப்ப ஏற்கனவே ஃபண்டிங்குள்ள இருந்தது எவ்வளவு நேரம்? ஆமா. அதை வந்து நீங்க ஸ்பாட் வாலெட்டுக்குலாம் மாத்தி வச்சுட்டு தான் செய்யணும். பாருங்க கண்டிப்பா இன்னொருக்கா வந்து ரீசெக் பண்ணுங்க. உங்களோட ஸ்பாட் வாலெட்டுக்குள்ள இருக்கும். எனக்கு வந்து ஓகே இதை க்ளோஸ் மேலே க்ளோஸ் கொடுங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு யூசர் ஐடியா இருக்கா சொல்லுங்க எனக்கு இருக்கா. க்ளோஸ் பண்ண வாட்ஸ்அப் க்ளோஸ். இல்ல உங்களோட ஸ்டாப் செய்ய வேணாம். யூசர் பேஜுக்கு போங்க. யூசர் பேஜுக்கு போயிட்டு உங்களோட யூசர் ஐடியா கொடுங்க. 1GD கொஞ்சம் மேல எடுங்க. 1GD தம்பி 1GD. ஓகே ஓகே. இப்ப நீங்க உங்களோட பைனான்ஸுக்குள்ள போங்க, போய் பாருங்க.
வந்து பொசிஷன் விழுந்திருக்கு. இல்லை. இல்லை. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஆனா $20 ஏற்கனவே ஃபியூச்சர் புல்லட்ல இருக்குது, அது இஷ்யூ இல்லையா? இல்ல, அதை கழிச்சிட்டு தான் எடுக்கும், பிரச்சனை இல்லை. அதை கழிச்சு பேலன்ஸை வந்து பேலன்ஸ் வந்து உங்களுக்கு $100 வேணா $100 வந்து அங்க இருந்து எடுக்கும். ஓகே ஓகே. நம்ம போடுற கேபிட்டலை விட கூடுதலான அமௌண்ட் வந்து ஃபியூச்சர் புல்லட்டுக்குள்ள வைக்க கூடாது. குறை இருந்தா ஓகே. ஓகே. பொட் ட்ரேட் பண்ணக்குள்ள நாங்க மெனுவலா ட்ரேட் பண்ணல. அதான் பொட் ட்ரேட் பண்ணக்குள்ள மேனுவலா ட்ரேட் பண்ண இயலாது. ஏனென்று சொல்லி சொன்னால், சப்போஸ் நீங்க மேனுவலா ட்ரேட் பண்றதால வந்து வார ப்ராஃபிட்டையும் வந்து பொட் நினைக்கும் என்னென்று சொல்லி சொன்னால் தண்ட ப்ராஃபிட் தான் என்று சொல்லி. ஏன்னா இங்க வாலெட் பேலன்ஸ் மற்றும் மார்ஜின் பேலன்ஸ் எல்லாம் வச்சுதான் கால்குலேஷன்கள் நடக்கும். இங்க வந்து பியூரான குவான்டிடேட்டிவ் ட்ரேடிங் தானே நடக்கிறது. அதால வந்து அந்த அவங்களோட இதையும் வந்து இன்டரப்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது பொட்டுற ஃபங்க்ஷனையும் வந்து. மற்றது இன்னொரு விஷயம் இருக்கு வந்து நாங்க செய்யற வந்து க்ளோஸ் மூவ்ல ரைட். உங்களோட மெனுவலா செய்யற ட்ரேடிங்ல வந்து லிக்விடேஷனை தாண்டி வந்து மைனஸ் வந்து போய் கொண்டிருக்குள்ள லிக்விடேஷனை வந்து ரீச் ஆனோடனே ஃபுல்லா இருக்கிற டோட்டல் அவ்வளவு போய் உங்களோட கேபிட்டல் அவ்வளோத்தையும் பொட்ல இருக்கிற கேபிட்டல் அவ்வளோத்தையும் கொண்டு வரும். சரியா? எல்லா பொசிஷனையும் வந்து க்ளோஸ் பண்ணி கொண்டு வரும். ரைட். இப்ப என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஒரு விஷயம் செய்யல. என்ன விஷயம் யாராவது ஒரு ஆள் சொல்லிடுமா? மிஸ்டேக் கொண்டு விட்டுருக்கோம். ஹெச் மோடுக்கு சேஞ்ச் பண்ணலையா? இல்ல பைண்டன்ற வந்து கொடுக்கல. இல்ல யாராவது ஒரு ஆள். ரைட். இப்ப நீங்க ஏபிஐக்கு போங்க. ஏபிஐல வந்து காப்பி பண்ணினாமலே தவிர அந்த ஆப்ஷனை வந்து நம்ம டிக் பண்ணல. ஓகேவா? ரைட். இதுல வந்து நம்ம கிரியேட் பண்ண இதை எடுங்க. கொஞ்சம் இதில் வரும். கொஞ்சம் பேக் போயிட்டு வாங்க. கீவர் இல்ல, அது நீங்க அப்படியே சேவ் பண்ணல, காப்பி பண்ணி எடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்க. ரைட். இதான் இடத்து. ரைட். ஓகே ஓகே. நான் சொல்லல, நீங்களும் மறந்து போயிட்டீங்க. ரைட். வந்துட்டு இப்ப எடிட்ட கொடுங்க. ஓகே. கீழே இதை கொடுங்க. கீழே ஆரோ மார்க்க கொடுத்துட்டு இப்ப எனேபிள் பொட் அண்ட் மார்ஜின் ட்ரேடிங் ஃபியூச்சர் ஆமா பெர்மிட் யூனிவர்சல் ட்ரான்ஸ்ஃபர். அவ்வளவுதான். ஓகே. இப்ப மேல போய் சேவ் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். இப்ப பேக்கு போங்க. இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
இப்ப பாருங்க வேலை செய்யும். கவனிப்பா உன்னிப்பா கேட்டிருந்தா வந்து இன்றைக்கு ஒரு பேக்கேஜ் ஒன்று கொடுத்துருக்கலாம் அவங்க ஒரு ஆளுக்கு ஃப்ரீயா கேள்வி கேட்டிருந்தா. இப்ப நீங்க இதுக்கு போய் பாருங்க, புல்லட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கத்தானே வேணும். அது வேலை செய்யும். இனி நீங்க ஒருக்கா புல்லட்டுக்கு பாருங்க. இப்போ ஸ்பொட்டுக்குள்ள இருந்து $121 இருக்குல்ல, ஆமா ஃபியூச்சருக்குள்ள வந்து $20 இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இப்ப ஆமா வந்து இதுல வந்து கொஞ்சம் ரீஃபரன்ஸ் கொடுங்க. இதுல இருந்து $100 தான் கொண்டு போவார், $21 இதுக்குள்ள இருக்கும். ம். அப்படியே பார்த்து கொண்டே இருங்க. ஓகே $100 மைனஸ் ஆகுது. இந்த பொசிஷன் வந்து போடப்படுறது. ஓகேவா? இங்க ஃபியூச்சர் புல்லட்டுக்குள்ள எடுங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபியூச்சர் கீழே அதுல மேல எடுங்க. மேல எடுத்து அந்த யூஎஸ்டிடி அமௌண்ட் யூஎஸ்டிடின்றதை வந்து குயினா மாத்துங்க. சரியோ? ரீஃபரன்ஸ் அதுல வந்து கோயின்ஸ் யூஎஸ்டிடி இருக்கிறத கோயின்ஸுக்கு மாத்துங்க. ரைட். இப்ப ஓகே இதை பேக் போங்க, கீழே எடுங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 0.06தான் உங்களோட பேசிக் அமௌண்ட். சரியானே? இந்த ஆமா கட்டத்துல வந்து உங்களுக்கு வழியா பாத்தீங்கன்னா ரெண்டும் பச்சையா ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஆனா சில நேரம் ஃப்ளோட்டிங் லாஸ், ரன்னிங் ஃப்ளோட்டிங் லாஸ் சொல்லுவோம். அது ரன்னிங் ஃப்ளோட்டிங் லாஸ் வந்தா தானே. இவர் வந்து ஃபியூச்சர் வாலெட் வந்து உங்களுக்கு உதாரணமா சொல்ல போனா வந்து ஒரு ஆப்ரேஷன் நடக்கிற தியேட்டர் மாதிரி. இதுக்குள்ள வெட்டுகள் நடக்கலாம், குத்துகள் நடக்கலாம், எல்லாம் நடக்கலாம். இங்க வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்க ஒரு என்ன நடக்கணும்னு தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் பார்க்கலாம். ஆனா இதுக்குரிய அவுட்புட் கிடைக்கிற இடம் வந்து நம்மளோட ஸ்பாட் வாலெட். அதாவது இங்க வேலை செஞ்சு போட்டு இவர் அவுட்புட்டை வந்து தள்ள போறது வந்து ஸ்பாட் வாலெட்டுக்குள்ள வந்து இது செய்வார். இங்க வந்து நீங்க இதுல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த யூஎஸ்டிடியை கிளிக் பண்ணுங்க. தனியாக ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு வந்து இதுல வந்து $1.2 வந்து ப்ராஃபிட்டா வந்திருக்கும். அது எங்க இருந்து இந்த கீழே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்க பாருங்க, கீழே எடுங்க. தனியாக இங்க மேல மேல இதை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் டிரான்ஸ்ஃபர் 150 அவர் இதுக்குள்ள இருந்து என்னத்துக்குள்ள இருந்து ஃபண்டிங் வாலெட்டுக்குள்ள இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் $121 இதுக்குள்ள இருந்து ஸ்பாட் வாலெட்டுக்குள்ள இருந்து ஃபியூச்சர் வாலெட்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணது 99.25. அதே நேரம் ஃபியூச்சர் ட்ரேடிங் பொசிஷன் எடுத்த பிறகு 0.03 எடுத்திருக்கார் அவர். ஸோ இப்போ பேக் போங்க கனியமதன். இந்த டைம்ல வந்து நீங்க எவ்வளவு ஒவ்வொரு நாளும் வாங்குற ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் டுடே ரியலைஸ் பிஎன்எல் அந்த கீழே இருக்கு பாருங்க. அந்த பிஎன்எல் வந்து கிளிக் பண்ணுங்க கனிமதன். ரெட் கலர் அந்த $120 பெரிய எழுத்துக்கு கீழே டுடேஸ் ரியலைஸ் பிஎன்எல் என்றது 5.22 இருக்கு. ஓகே, இதுல வந்து அங்க மேல இருக்கிற ஹைட் பண்ணிருக்கு. அதை வந்து இது செய்யுங்க, கண்ணை திறந்து விடுங்க. ரைட். இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்க விளக்கை பக்கம் கீழ் மூலையில ஒரு பேட்டரி மாதிரி ஒன்று இருக்கும். ஆமா அதை பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு எவ்வளவு நாள் எப்பப்ப ப்ராஃபிட் வந்திருக்கு, எப்பப்ப லொஸ் வந்திருக்குன்னு சொல்லி இதுல காட்டி கொண்டிருக்கும். ஸோ இன்றைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இன்றைக்கு எத்தனையாம் தேதி? 13. இன்றைக்கு $5 நீங்க லொஸ் ஆயிருக்கீங்க. ஸோ காலையில இருந்து ட்ரேட் பண்ணிருக்கீங்க போல இடக்கு $5 லொஸ். அப்படியா? ஆமா அது சரி. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாளைக்கு எல்லாம் வந்து எல்லாமே பச்சையா இருக்கும். சப்போஸ் இன்றைக்கு வந்து இது செய்யலாட்டி ட்ரேட் ஒன்று நடக்கலாட்டி வந்து
அந்த பொசிஷன் இருக்கிறதுக்காக வேண்டி பைனான்ஸ்ல இருந்து கலைக்கக்கூடாது. 0.001 0.01 என்ற மாதிரி தான் மைனஸ்ல வரும். அந்த நாள்ல ப்ராஃபிட் எடுத்துட்டு சொல்லி சொன்னால் அந்த மைனஸும் வந்து நமக்கு பிளஸ்ஸா காட்டும். ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் சிலாக்கள் வந்து பயப்பட்டு கொண்டிருப்பாங்க. அந்த பயத்தை எப்படி நீக்கணும்ன்றது வந்து ஒவ்வொரு விஷயமா சின்ன சின்னதா செதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ வந்து பாருங்க, நீங்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எடுங்க. இப்போ எடுத்து போட்டு திருப்பி வந்து உங்களோட கேபிட்டலை கூட்டுங்க, கம்பவுண்டிங் பண்ணுங்க. ஏன்னு சொல்லிச்சுன்னா கம்பவுண்டிங் பண்றதால வர முழு காசும் வந்து உங்களோட கேபிட்டல்ல, உங்களோட அண்டர் கண்ட்ரோல்ல, உங்களோட இதுக்கு இருக்க உங்களோட பைனான்ஸ்லாம் இருக்க போகுது. ஸோ கம்பவுண்டிங் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு ஆர்ஐ கம்பெனியில போய் கம்பவுண்டிங் பண்ணி வந்தீங்கன்னா நிறைய பேர் இதில் அனுபவப்பட்டிருப்போம். அடுத்த நாள் எழுப்பி பார்க்கக்குள்ளே ஏற்கனவே சொல்ற வளமையான புராணம் தான். அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ வந்து கம்பெனி இருக்காது, விட்ரோல்ஸ் ஸ்டாப் பண்ணி போட்டாங்க, எப்போ வருமென்று தெரியாது, அப்டேட் பண்ணி கொண்டிருக்காங்களாம், பேமெண்ட் ப்ராசஸர் அப்டேட் பண்றாங்களாம்னு சொல்லி நிறைய இதுகள் வந்திருக்கும். ஸோ அது எல்லாம் விஷயம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய இதை வந்து இதோட வந்து முடிப்போம். யாருக்காவது இதை விட இதுகள் இருந்தால் வந்து கேளுங்க. தேங்க்யூ வெரி மச்.